திறக்கப்படும். தேடுங்கள், நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். தட்டுங்கள், அது திறக்கும். அவரது கருணை மென்மையானது, அவரது அன்பு கனிவானது. கேட்கிற அனைவருக்கும் அவர்கள் பெறுவார்கள். தேடுகிற அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். விசுவாசத்தில் தட்டுகிற ஒவ்வொரு இதயத்திற்கும் அவரது வடிவமைப்பால் கதவு திறக்கப்படுகிறது. ஒரு தந்தை அப்பத்திற்கு பதிலாக ஒரு கல்லை கொடுப்பாரா? அல்லது மீன் என்று சொல்லப்படும் போது ஒரு பாம்பை கொடுப்பாரா? நாம் குறைபாடுள்ளவர்களாக இருந்தாலும் கிருபையுடன் பரிசுகளை கொடுக்கும் போது நம் தந்தையின் இடத்திலிருந்து நன்மைகளை பெறுவது எவ்வளவு நிச்சயம்! எனவே நான் கேட்பேன், நீர் என் ஜெபத்தை கேட்பீர். நான் தேடுவேன், நீர் எப்போதும் அங்கே இருப்பீர். நான் தட்டுவேன், நீர் அகலமாக திறப்பீர். நற்காரியங்களை நீர் வழங்குகிறீர். ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே இளைப்பாறுகிறேன். நீரே என் பிதா, நீரே என் எல்லாம். மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ, முதலில் அதை நான் செய்யட்டும். இதுதான் பரிசுத்த சட்டத்தின் மையம். நான் பிரமிப்பில் நிற்கும் தீர்க்கதரிசிகளின் குரல். எனவே நான் கேட்பேன், நீர் என் ஜெபத்தை கேட்பீர். நான் தேடுவேன், நீர் எப்போதும் அங்கே இருப்பீர். நான் தட்டுவேன், நீர் அகலமாக திறப்பீர். நற்காரியங்களை நீர் வழங்குகிறீர். ஆண்டவரே, நான் உம்மல் மட்டுமே இளைப்பாறுகிறேன். நீரே என் பிதா, நீரே என் நற்காரியங்களை